கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 22 சங்கீதம் 5 வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கைக்குரியவர், அவர் நம்ப தகுந்தவர். அவரை நம்பின முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை என்று இங்கே தாவீது ராஜா நமக்கு சொல்லுகிறார். அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பிக்கொண்டார்கள். யாரென்றால் முந்தின வசனம் சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்முடைய பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் தேவனை நம்பினார்கள். அவர்களை தேவன் அவர்கள் துன்பங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து விடுவித்தார். அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பிக்கொண்டார்கள். அவரை நம்பி அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 34 சங்கீதம் 5 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவன் மேல் அவர்களுக்கு நம்பிக்கையாக இருந்ததினால் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களுடைய முகம் பிரகாசமடைந்தன, அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று இங்கே தாவீது சொல்லுகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 17 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எதில் மேல் இருக்கிறது? நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா, அல்லது நம்மேல நம்பிக்கையாக இருக்கிறோமா, அல்லது நமக்குரிய சுகங்கள், செல்வங்கள், பட்டங்கள், பதவிகள் இவைகளிலே நாம் நம்பிக்கையாக இருக்கிறோமா, அல்லது மற்ற நபர்களிடத்திலே நாம் நம்பிக்கையாக இருக்கிறோமா? ஆனால் வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நாம் நம்பிக்கையாக கொண்டால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்று எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் செழிப்பான். ஆகவே கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரம் 25 வசனத்திலே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் கப்பர் சேதத்தில் இருந்த பொழுது தேவன் தூதனை அனுப்பி, நீ ராயனுக்கு முன்பாக நிற்பாய், உன்னையும் உனக்குரிய உன்னோடு இருக்கிறவர்களையும் ஒருவருக்கும் பிராண சேதம் வராது என்று சொன்னார். அதே தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் வாக்கு மாறாத தேவன். நிச்சயமாக தேவன் நம்மை நடத்த வல்லமையுள்ளவர். நம்ம எதை வேண்டுமானாலும் அவர் செய்வார். அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நம்பி இருப்போம். நிச்சயமாகவே தேவன் நம்மை பிரகாசிக்க செய்வார். தேவன் நம்மை வெட்கப்பட்டு போகாமல் காப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபி. எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கர்த்தரை நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றும், கர்த்தரை நம்பின முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்றும் எங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா. நாங்கள் கர்த்தரையே நம்பி வாழ, ஆசீர்வதிக்கப்பட, விடுவிக்கப்பட மக்கண்டு சாட்சிகளாய் மாற உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.